அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025. இந்த வருடத்துடைய 2வது மாதம் பிப்ரவரி மாதம். இந்த மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதே இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். முதலாவது ராசி மேஷம். மேஷத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது குரு இந்த மாதத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. செவ்வாயும் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. குரு வந்து 2ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு கரெக்டா 4ஆம் தேதி. அதே போல செவ்வாய் 3ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு கரெக்டா 14ஆம் தேதி. அதே போல 6th ஹவுஸ்ல வழக்கம் போல கேதுவுடைய சஞ்சாரம், சூரியன் புதன் இணைவு மாதத்தோட பிகினிங்ல நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கும். புதனை பொறுத்த வரைக்கும் முழு பாவர், சூரியனை பொறுத்த வரைக்கும் முழு சுபர். முழு பாவரும் முழு சுபரும் இணைந்து ஜீவனத்துல இருக்காங்க. அடுத்தது சனி லாபத்துல, லாப சனியா இருக்காரு. அதே போல 12ஆம் இடத்துல சுக்கிரன் ராகுவுடைய கூட்டணி. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி பிளஸ் 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல ராகுவோட இணைந்து இருக்காரு. அது நம்ம கொஞ்சம் மெயினா வாட்ச் பண்ணணும். அது கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுலயும் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அது பரிவர்த்தனை யோகத்தை காட்டுது. இருப்பினும் விரயத்துல இருக்கிற சுக்கிரன் பிளஸ் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிற குரு, இது பரிவர்த்தனை ஆகிறது விரய செலவுகளை தான் இன்டிமேட் பண்ணுது. இருப்பினும் பரவாயில்ல, அது பரிவர்த்தனை யோகம் நம்ம எடுத்துக்கலாம். மேலும் புதன் பார்த்தோம்னாக்கா கரெக்டா 11ஆம் தேதி கும்பத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சனியோட போய் புதன் கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. ஆகவே 11ஆம் தேதியில இருந்து சனி புதன் கூட்டணி. 11க்கு பிறகு பார்த்தோம்னா மாதத்தோட இறுதியில கரெக்டா 27ஆம் தேதி புதன் மீண்டும் ஒரு டிரான்சிட் பண்றாரு. லாபத்தில இருந்து விரயத்துக்கு புதன் டிரான்சிட் ஆயிடுவாரு. 27ஆம் தேதி வந்து அந்த புதன் டிரான்சிட் வந்து நமக்கு திடீர் விபரீத ராஜயோகத்தை இன்டிமேட் பண்ணுது. ஏன்னா 3-6 கூடியவன் முழு பவர் விரயத்துக்கு போறது அது ஒரு விபரீத ராஜயோகம் தான். 27ஆம் தேதிக்கு மேல புதனுடைய டிரான்சிட் ஃபேவரா இருக்கு. 27க்கு முன்னாடி குறிப்பா 11ஆம் தேதி இருக்கிற அந்த ஒரு டிரான்சிட் கொஞ்சம் மைனஸா இருக்கு. இதுதான் இந்த பிப்ரவரி மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதே இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி சிந்தனை குழப்பத்திலிருந்து வெளில வந்துடணும். ரொம்ப எதையும் ஓவர் திங்க் பண்ணி ரொம்ப குழப்பிக்க கூடாது. ஏன்னா வந்துட்டு கரெக்டா 14ஆம் தேதி செவ்வாய் 3ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. ஆகவே ஒரு விஷயத்தை பண்ணலாமா வேணாமா, ஒரு விஷயத்தை செயல்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அதிகமா வரும். ஏன்னா வந்து செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்து ஒரு விதத்துல முயற்சிகளையும் எடுக்க தூண்டுவாரு. அதே சமயத்துல விரயத்துல இருக்கிற சுக்கிரன் ராகு பிளஸ் வந்து சூரியன் புதன் 10th ஹவுஸ்ல, இந்த காம்பினேஷன் வந்து ஒரு விஷயத்தை ரிஸ்க் எடுக்க விடாது. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில முக்கியமான விஷயங்கள் அப்படியே முடக்கமாகிற மாதிரியே ஃபீல் ஆகும். நீ ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைப்பீங்க, அதுக்கு பெரிய தடையா பொருளாதாரம் இருக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறீங்கன்னா அதுல ரொம்ப கிளியரா இருந்துக்கணும். அந்த விஷயத்தை செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான். இருப்பினும் இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். ஏன்னா விரயத்துல வந்து சுக்கிரன் பிளஸ் வந்து ராகுடைய கன்ஜெக்ஷன் இதெல்லாமே இருக்கு. ஆகவே கமிட்மெண்ட் கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கலாம். குறிப்பா பார்த்தோம்னா ஃபேமிலி, திருமணமானவர்களா இருக்கீங்கன்னாக்கா வாழ்க்கை துணை, கூட்டு தொழில் பண்றீங்கன்னா கூட்டு தொழில் சார்ந்த விஷயம், அதேபோல நண்பர்கள் சார்ந்த விஷயம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறதுக்கு இவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் தடையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். குறிப்பா ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள். எனவே இந்த மாதத்தை நீங்க வந்து ப்ரீ பிளான் பண்ணி செயல்படுத்தணும். ஒரு விஷயத்தை நீங்க செய்யலான்னு யோசிச்சு வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு நீங்க தகுந்தாற் போல அந்த பொருளாதாரத்தை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபேமிலில எல்லாம் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசி அவங்களையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ப்ரீ பிளான் பண்ணாதான் இந்த மாதத்துல நீங்க நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்த முடியும். இல்லைன்னா அதுல ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் மாத்தி பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இந்த மாதம் போயிடும். ஆகவே எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி சரியான முறையில் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே போல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது ஃபேமிலி ரீதியா நிறைய கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலில நிறைய சுப விரயம், சுப மாற்றம் இதை இன்டிமேட் பண்ணுது. குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமான சூழ்நிலைகள்லாம் அதிகமா இருக்கும். அது வந்து திருமணமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற ஏதோ ஒரு சுப நிகழ்வு, சுப விஷயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் குடும்பத்துல அப்படியே பேச ஆரம்பிப்பாங்க. அதே போல இந்த வாக்குல ஒரு சாதுரியம், நிறைய சுபத்தன்மையை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாமே குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது ஏற்படுகிறது. அதே போல குடும்ப வாழ்க்கை ரீதியா நிறைய விரைய செலவுகள் இருந்தாலும் குடும்பத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துல ஒரு மாற்றம், மகிழ்ச்சி இதெல்லாமே சிறப்பான முறையில் கிடைக்கும். அது வந்து 2ல இருக்கிற குருவால ஏற்படும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பாகியாதிபதி. பாகியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு அதீதமான வளர்ச்சியை தான் கொடுக்கிறாரு. விரையாதிபதி அப்படிங்கிற ரோலையும் குரு பிளே பண்றதுனால விரயத்தை கொடுத்து வளர்ச்சியை கொடுப்பாரு. அதை நீங்க அப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது 6ஆம் இடத்துல இருக்கிற கேது, அது நிறைய கடன் சுமை, கடன் சார்ந்த சிந்தனை, அதுலயும் செவ்வாயுடைய பார்வை 6ஆம் இடத்துல பதியும். ஆகவே கடன் சார்ந்த சிந்தனை அதிகமா வரும். கடன் வாங்கி ஒரு விஷயத்தை பண்ணலாமா, அப்படி இல்லைனாக்கா ஆல்ரெடி வாங்கின கடன் நம்ம எப்படி கட்டி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனைகள் மூளையில ஓடிட்டே இருக்கும். அடுத்தது ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான சிந்தனை வரும். ஏன்னா வந்து செவ்வாயுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கு. மேலும் பாகியஸ்தானம் பிளஸ் வந்து ஜீவனஸ்தானம் இந்த இடங்கள் எல்லாம் இருக்கு. ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும். ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம்
அதிகமான உணர்வுகள்லாம் வெளிப்படலாம். ஆகவே ஹெல்த் ரீதியா ஒரு சில விரைய செலவுகள் இந்த மந்த்ல நீங்க மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது செவ்வாயுடைய பார்வை பாக்கியஸ்தானத்துல தந்தை சார்ந்த சிந்தனை அதிகமா வரும். தந்தை சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான சிந்தனை ஓட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மேலும் செவ்வாயுடைய 8ஆம் பார்வை நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல சூரியன் புதனுடைய இணைவு இருக்கு. இது வந்து தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பணிச்சுமை, தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு விதமான மாற்றம், தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி குழப்பம், இதெல்லாம் இன்டிமேட் பண்ணுது. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த சிந்தனை கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கும். பர்சனலான விஷயங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு டைமே இருக்காது. அந்த மாதிரி அந்த தொழில் உத்தியோகம் இது சார்ந்த சிந்தனைகள் நம்ம மூளை அப்படியே ஆக்குபை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வந்து செவ்வாயுடைய பார்வை ஜீவனத்துல இருக்கு. ஜீவனத்துல 6ஆம் அதிபதியுடைய சஞ்சாரம் இருக்கு, 3ஆம் அதிபதியுடைய சஞ்சாரம் இருக்கு. சோ இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது அதுலயும் சூரியனுடைய இணைவு இருக்கு. இந்த காம்பினேஷன்லாம் இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் ஹை பிரஷர் இருக்கலாம். இந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த அந்த பிளானிங் எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரீ பிளானா பண்ணி முன்கூட்டியே எல்லாத்தையும் நீங்க யோசிச்சு கரெக்டா உங்களுடைய வேலைகளை சரிவர செஞ்சு வர்றது சிறப்பு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா தொழில மாற்றம் செய்யலாமா, உத்தியோகத்தை மாற்றம் செய்யலாமா, அந்த சிந்தனைகளும் இப்போ அப்படியே ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருந்து ஜீவனஸ்தானத்தை பாக்குறாரு. ஆகவே புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்றதுக்கு மனமானது ரெடி ஆகும். ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சிந்தனை ஓட்டம் அப்படியே மேலோட்டமா வந்துட்டு இருக்கும். சனியுடைய பார்வை நம்முடைய ஜென்மஸ்தானத்துல இருக்கிறதுனால அதை செய்ய விடாத மாதிரி மன ரீதியா ஒரு மாதிரி தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் யோசிப்போம், அதை அப்படியே கைவிட்டுரும், அதை செயல்படுத்த மாட்டோம். யோசிக்கிற லெவல்லே இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம், ஆனா ரொம்ப ரிஸ்க் எடுக்க கூடாது. அதாவது வந்துட்டு ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகமோ தொழிலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை பண்ணிக்கிட்டே அதை பார்த்துக்கிட்டே சைட்ல ஏதாச்சும் நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க புதுசா ட்ரை பண்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை நீங்க குயிட் பண்றது நல்லது. ஏன்னா வந்துட்டு விரயத்துல வந்து இந்த மாதத்துல சுக்கிரன் ராகுவுடைய கூட்டணி அது வந்து கொஞ்சம் அந்த பொருளாதாரம் சார்ந்த வகையில ஹை கமிட்மெண்ட் காமிக்குது. அதுல இந்த நேரத்துல ராகு விரயத்துல இருக்கிறதுனால நம்ம காதுக்கு வர விஷயங்கள்லாம் நம்மள ஆசையை தூண்டுற மாதிரியான விஷயங்களா இருக்கும். குறிப்பா நம்முடைய நண்பர்கள், நம்முடைய தொழில் கூட்டாளிகள், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம், ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசுற அந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நம்முடைய ஆசைகளை தூண்டுற மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்கும். அது ரொம்ப மைண்டுக்கு ஏத்திக்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செயல்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆசையான வார்த்தைகளை கேட்டு அந்த சுழலுக்குள்ள போய் சிக்கிக்க வேண்டாம்னு சொல்றேன். ஏன்னா ராகு வந்து விரயத்துல இருக்கும்போது ஆசையால மாற்றங்களை கொடுப்பாரு, ஆசையால அனுபவங்களை கொடுப்பாரு. சோ அதை நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ராகு கேது பயிற்சி வரைக்கும் முக்கியமா பொருளாதாரம் சார்ந்த அந்த கமிட்மெண்ட்ல கொஞ்சம் கேர் எடுத்து ஸ்லோவா டிராவல் பண்ணுங்க. அடுத்தது இந்த மாதத்துல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதாச்சும் விரை செலவுகள் இருக்கலாம். மேலும் வாழ்க்கை துணையுடைய உறவு நிலை, வாழ்க்கை துணை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா பொறுமையோட செயல்படுறது நல்லது. ஏன்னா வந்து சுக்கிரன் 7ஆம் அதிபதி, இந்த 7ஆம் அதிபதி போயிட்டு உச்சமாகிறாரு, ஆனா ராகுவோட போயிட்டு இணைகிறாரு. சோ ராகுவோட இணைந்த உச்ச சுக்கிரன் ஒரு மாதிரி குழப்பத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகவே திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி, வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம், நண்பர்கள் சார்ந்த விஷயம், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானம் வச்சு பொறுமையா செயல்படுறது நல்லது. மேலும் 2ஆம் அதிபதி பிளஸ் வந்து 12ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. இது வந்து குடும்ப ரீதியா நிறைய விரை செலவுகளை காட்டுது. ஃபேமிலில தொடர்ச்சியா மாற்றம், தொடர்ச்சியா செலவு இதை காமிக்குது. அதையும் உச்ச சுக்கிரன் 2ஆம் அதிபதி உச்சமாயிருக்கான், அதுவும் விரயத்துல போய் உச்சமாயிருக்கான். இது வந்து அப்படியே கொஞ்சம் அதிகமான கமிட்மெண்ட்லாம் நம்மள இழுத்து விட்டுலாம். சோ அதுல ஒரு லிமிட்டேஜ் வச்சுக்கிறது நல்லது. பொறுமையா மாற்றங்களை சந்திச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்ணுங்க. டக்குன்னு மாற்றங்கள் பண்ண வேணாம். அடுத்தது நம்முடைய உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் ஜீவனத்துல இருக்கிறதுனால பனிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே ஒரு மாதிரி மன உளைச்சலா, மனநிலைக்கு கொஞ்சம் பிரஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு கூடுதலா மணி ப்ராப்ளம் இது சம்பந்தமான விஷயங்களும் இந்த மந்த்ல இருக்கு. ஆகவே மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. எதை பத்தி ரொம்ப ஓவரா திங்க் பண்ணாதீங்க. இப்போ வந்து சனியுடைய பார்வை ஜென்மத்துல, அதுவும் செவ்வாய் 3ஆம் இடத்துல வக்ரம், 14ஆம் தேதி வக்ர நிவர்த்தி. சோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் அதீதமான யோசனையை கொடுத்துரும். ஒரு விஷயத்துல செய்வோமா வேணாமா, இந்த முடிவு எடுக்கிறதே ஒரு மாதிரி போராட்டமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் எல்லாத்தையும் தள்ளி போட்டு பண்ணுங்க. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கா, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அடுத்த விஷயத்துல நீங்க அப்படியே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப அதிகமான குழப்பத்தில் இருக்கும்போது ரொம்ப முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. அப்படியே நீங்க ரொம்ப முக்கியமான முடிவு எடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவர்கள்ட்ட ஒரு மாதிரி கொஞ்சம் கன்சல்டேஷன் பண்ணிட்டு அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நீங்க செயல்படுறது நல்லது. நீங்க அட்வைஸ் வாங்கக்கூடியவர் வந்து உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவரா இருக்கணும். சோ அதையும் நீங்க ரொம்ப மைனூட்டா நீங்க வாட்ச் பண்ணிக்கணும். அதே போல ஜீவனத்துல சூரியன் புதன் இணைவு, புதன் ஆதித்ய யோகம் மாணவ மாணவிகளுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். அதுலயும் கேந்திரம் ஏறி இருக்க சூரியன் புதன் இணைவு அது கல்வி சார்ந்த வகையில ஒரு தூண்டலை கொடுக்கும். படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை கொடுக்கும். கல்வி சார்ந்த வகையில விரைய செலவுகளை மேற்கொள்ள வைக்கும். அதெல்லாம் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாகவே இருக்கு. இந்த மாதத்துல நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல மாணவ மாணவிகள் கவனமா இருந்துக்கணும். அதுல மட்டும் நீங்க கவனம் வச்சுக்கிறது சிறப்பு. ஓவரால் அந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு
சிந்தனை குழப்பம் இல்லாமல் இருந்தாலே போதும். அதுவே நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சி தான், பெரிய மாற்றம் தான். முடிவுகள்ல கவனம் வச்சுக்கோங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். வழக்கம் போல ஹெல்த் வைஸாவும் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருந்துக்கோங்க. குறிப்பா கண் சம்பந்தமான விஷயம், வயிறு சம்பந்தமான விஷயம், உணவு முறை சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கேர் எடுத்துக்கோங்க. அதே போல இந்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம், இதுலயும் கொஞ்சம் அதீதமான கவனம் இருக்கணும். இந்த மாதத்துல திருமண முயற்சி எல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி உச்சமாகி அதுவும் விரயஸ்தானத்துல ராகுவோட இணைந்திருக்கான். அது கொஞ்சம் மைனஸா தெரியுது. அதனால திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதுல எந்த ஒரு அவசரமும் இல்லாம கொஞ்சம் நிதானமா செயல்படுறதே சிறப்பு. மற்றபடி இந்த மாதத்துல மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. என்னதான் குழப்பமா இருந்தாலும் அதை அப்படி இப்படி நம்ம மேனேஜ் பண்ணி மூவ் ஆன் பண்றதுக்கான ஒரு சில வல்லமை எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா 6ல கேது, செவ்வாயும் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்காரு. அவே குழப்பங்கள் இருந்தாலும் அதை அப்படியே மெல்ல மெல்ல தெளிவடைய வச்சிரும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் தசாபுக்திகளின் அடிப்படையில மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா தசாபுக்தி ரொம்ப ஃபேவரா இருக்குனாக்கா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதே போல தசாபுக்தி வீக்கா இருக்குனாக்கா கோச்சாரத்துல எவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு கொஞ்சம் மைனஸா தான் இருக்கும். ஆகவே தசாபுக்தியின் அடிப்படையில தான் நீங்க கோச்சாரத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம். அதே போல கோச்சாரம் கொஞ்சம் மைனஸா இருக்குனாக்கா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். கோச்சாரம் அப்படிங்கிறது மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசாபுக்திகளுக்கு ஏற்ப நிச்சயமா மாறுபடும். ஏன்னா ஒருத்தருடைய தசாபுக்தி ஒரு வேவ்லென்த்ல இருக்கும். ஒருத்தருக்கு யோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு அவயோக தசை நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு நியூட்ரலான தசை நடக்கும், பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற மாதிரியான கலவையான தசை நடக்கும். இந்த காம்பினேஷன்லாம் நிறைய இருக்கு. வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எதையும் நீங்க குழப்பிக்காதீங்க. அதே போல நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா ஒரே நேரத்துல 4-5 யூடியூப் சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான செயல்பாடுகள்ல பலன்கள் சொல்லுவாங்க. ஆகவே நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சும். உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்கோ அந்த சேனலை சூஸ் பண்ணி ரெகுலரா அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3ல இருந்து 4 மாதம் ஒரே சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு எந்த சேனல் சூட்டபிளா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி அதிலேயே டிராவல் பண்ணுங்க. ஒரே நேரத்துல 4-5 சேனல்ல பார்த்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும். கோச்சாரம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும். இது அப்படியே எடுத்து உங்க லைஃப்ல ரொம்ப அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் எல்லாம் அப்படியே மாற்றி நமக்கு சாதகமா அமைச்சுக்கிறது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரொம்ப டீப்பா ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு டீப் அனலைசிங் அந்த வீடியோல கொடுத்திருக்கேன். அதே போல சனி பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.